ஹாய் எவ்ரிஒன். நம்ம எப்போவுமே டிஃபனுக்கு இட்லி தோசை தான் செய்வோம். அப்போ நம்ம குழந்தைங்க இன்றைக்கி இட்லி தோசைக்கு பதில் வேறு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸில் ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி தாங்க இது. வெஜிடபிள்ஸ், ஓட்ஸ். இது பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆர் டின்னர் நம்ம எதுக்கு வேணால் செஞ்சு கொடுக்கலாங்க. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ஓட்ஸ் அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் அதுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரவை வறுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம நார்மலாகவே ரவை எடுத்துக்கிட்டாவே போதும். ரவை முழுகிற அளவு நம்ம இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஊற்றி ரவையை ஊற வைக்க போகிறோம். இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1/2 கப் தண்ணி பிடிக்கும், அவ்வளோதாங்க. இது ரவைக்கு ரவை மாறும். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுக்கிறோம். இதை அப்படியே தனியாக நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்து நான் 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஓட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், மிக்சியில் நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறோம். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து 3 பச்சை மிளகாய், 1 இஞ்சி, அதையும் நம்ம மிக்சியில் பிடிச்சி வச்சுக்கிறோம். இப்போ நான் தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப் ஊற வச்ச ரவை, 1 கப் பொடிச்ச ஓட்ஸு, அடுத்து பெரிய கேரட் ஒன்று தோல் சீவி நான் திருவி வச்சுருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இஞ்சியும் பச்சை மிளகாவும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஊற வச்ச ரவையில் ஓட்ஸ் போட்டுக்கிறோம். பொடிச்ச ஓட்ஸை அதில் திருவுன கேரட்டை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த இஞ்சி பச்சை மிளகாய் மிக்ஸியை நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். பொடி பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிடுறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வர அளவு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இதை இப்போ நான் தோசைக்கல் எடுத்துக்கிட்டுருக்கேன். இதை நம்ம 2 முறையில் செய்யலாங்க. ஒன்று அப்படியே தோசைக்கல்லையும் தட்டலாம், இல்லை நம்ம ஒரு பால் கவரை வச்சு கூட நம்ம செய்யலாம். இப்போ நான் அப்படியே தோசைக்கல்லில் தட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கப்பில் தண்ணி வச்சு நீங்கள் தட்டிகிட்டே இருக்க கொஞ்சம் மெலிசாக வரும். ஆயில் ஊற்றி திருப்பி போட்டுடலாங்க. இது ஒரு கீழே 2 மினிட்ஸ், மேலே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு மெத்தட் சொன்னேன்ல, அது வந்து ஒரு நம்ம கிட்ட ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை இந்த மாதிரி பட்டர் பேப்பரோ இருந்தால் அதில் ஆயில் தடவி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாங்க. இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது மறுபடியும் ஆயில் போட்டு நம்ம அதே மாதிரி கீழே ஒரு 2 நிமிஷம், மேலே ஒரு 2 நிமிஷம் விட்டு நல்லா வெந்தவுடனே நம்ம எடுத்துடலாங்க. நம்ம வெஜிடபிள் ஓட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.